இந்த நாளை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நம்பிக்கை பிறகுது? உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? இந்த நாள் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? எந்த நாளும் உங்களுக்கு வந்ததுல கஷ்டம் தெரியுங்களா? இந்த நாள் உங்களுக்கு என்னதான் நம்பிக்கை வருது? இந்த நாள் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? காது கேட்கலையா? இந்த நாள்ல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? சத்தம் போதுமா? என்ன கொஞ்சம் வேணுமா? நாமும் உயிர் பெறுவோம் நம்பிக்கை. இந்த சத்தம் தான் ஒரு பதில். இந்த நாள் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? என் வாழ்க்கையில எது மறைச்சாலும் இந்த தெய்வம் உயிர்ப்பிச்சு தருவார். பயப்படுறது இல்லை, எல்லாத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எகிப்துல மறைச்சு போச்சுங்க. அறிந்த உடனே அவன் விசுவாசம் மறைச்சாலும் உன் விசுவாசத்தை விடாதடா, நான் உன் பிள்ளையை உயிர்ப்பிப்பேன். அதான் விசுவாசத்தின் நம்பிக்கையின் நாயகன். நீ அவரை நம்பிட்டு அவனை கைவிட மாட்டான். வேதம் சொல்லுது, அவருடைய நம்பிக்கை, அவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்ம வீண் போக செய்யறதில்லை. அதனால அந்த ஆவியோட உட்கார்ந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரையிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி அந்த நித்திய ஜீவனுள்ள அந்த திறவுகோலை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நல்லா கவனிங்க. மறுபடியும் தேவன் அந்த எல்லையை விட்டு புறப்பட்டு அவர் கலிலேயா கடல் அருகே வந்தார். திக்கு வாய் உடையவன், நன்றாக பேச முடியாதவனும் செவிடனும் அங்கே இருந்தான். அவருடைய கையை அவன் மேல வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிகளே, கைகளை தட்டி ஆவியில சம்பாரா காட்டானா ரபனா அந்தர மௌட்டகாத்திடா ரிபி அந்தரக உடகஸ்யா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, அப்படியே ஆவியில நிரம்பி சப்பராய் எப்பத்தா என்றார். இந்த எப்பத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் திறக்கப்படுவதாக. ஆமா, எப்பாய் கப்பாவா இன்சாய்ட கோரி. என்னங்க அர்த்தம்? எப்பத்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? திறக்கப்படுவதாக. இப்ப எத்தனை பேருக்கு இந்த எப்பத்தா புரியுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆழமா புரிஞ்சிடும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? எப்பத்தா சொல்லுங்க. ஆமென். ஆனா நீங்க எப்படி உட்கார்ந்து எனக்கு தெரியுது. எப்பத்தா நீங்க அவர் சொன்ன எப்பத்தால நீங்க நினைச்சு உட்கார்ந்து எப்பத்தால நீங்க நினைக்கிற எப்பத்தா மாறணும், எப்பத்தா நடக்கணும், எப்பத்தா தீரணும், எப்பத்தா நடக்கணும், எப்பத்தாங்கிறீங்க. ஆனா அவர் சொன்ன எப்பத்தா வேற, நீங்க சொல்ற எப்பத்தா வேற. அவர் சொல்ற எப்பத்தா திறக்கப்படும்.
சொல்லுங்க. எப்பத்தான் கொஞ்சம் விட்டுட்டு எப்பத்தான் கொஞ்சம் விட்டுட்டு சட்டத்தில் உட்காரணும். நான் எப்பத்தான் நினைக்கிறேன். எப்பத்தான் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்க சொல்ற எப்பத்தாலே திறக்கப்படுங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கு அதான் நான் சொன்னேன். அந்நிய பாஷை புரியாதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகள். அது ரகசிய பாஷை. நீங்க சொல்றது எப்பத்தா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இப்ப எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எப்பத்தா சொல்லுங்க. மறுபடியா சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு அடக்கக்கூடிய சொல்லுங்க. எப்பத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒண்ணு திறக்கப்படுவாயாக, என்ன அர்த்தம்? அடுத்த அர்த்தம் திறக்கப்படும். மீற முடியாது. இந்த கட்டளையை அந்த அடக்கப்பட்ட வாசல் என்ன பண்ண முடியாது. இந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது. எத்தனை பெரிய அது அடைப்பா இருந்தாலும் இந்த எப்பத்தாங்கிற வார்த்தைக்கு அது என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உங்க நாவல வச்சு அனுப்ப போறாரு. இன்னைக்கு அந்த அக்கினி உங்க நாவல வச்சு, உங்க கரங்களை வச்சு, உங்க மேல வச்சு தெய்வம் அனுப்ப போறாரு. சத்தமா சொல்லுங்க. எப்பத்தா திறக்க படுவாயாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தீர்வை விட்டு, அதன் எல்லையை விட்டு தேவன் என்ன பண்றாரா? வாசிங்க. தேவன் அந்த பட்டணங்களை எல்லையை விட்டு புறப்பட்டு, இருங்க இருங்க இருங்க, அந்த எல்லையை விட்டு புறப்பட்டு யாரு பக்கம் திரும்புறாரு? அந்த எல்லையை விட்டு புறப்பட்டார். தீர்வை விட்டு, சீதோனை விட்டு புறப்பட்டுட்டாரு. இப்ப யார் பக்கம் திரும்புறாரு? கலிலேயா பக்கம் திரும்புறாரு. அந்த பட்டணத்தை விட்டு இப்ப எந்த பக்கம் திரும்புறாரு? எந்த பட்டணத்துக்கு நேரா அவர் வருது? சத்தமா சொல்லுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. எந்த பட்டணத்துக்கு நேரா அவர் பார்வை திரும்புது? கலிலேயாவுக்கு நேரா திரும்புது. எதை விட்டு? தீர்வை விட்டு. அடுத்தது சீதோனை விட்டு. அடுத்தது கீழே வாசிங்க. எல்லைகளின் வழியா எதை நோக்கி வராரு? இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் எப்படி வாங்குறீங்களோ தெரியல. எந்த பிரச்சனைக்காக தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில் இதுவரை நடக்காம இருந்ததோ, எந்த போராட்டத்துக்காக தேவனுடைய மகிமை அதுல இறங்கி கிரியை செய்யாம இருந்ததோ, இன்றைக்கு தேவன் உன் பக்கம் திரும்பி, உங்க காரிய பக்கம் திரும்பி, உங்க பிரச்சனை பக்கம் திரும்பி தூர பாருங்க. ஒருவருடைய பாதம் உன்னை நோக்கி நடந்து வருது. அந்த வல்லமே இப்பவே இதோ அது நேரம் திரும்பி வருது. திரும்பி உங்களை நோக்கி வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறது உனக்காகத்தான். அவர் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு அடியும் உனக்காகத்தான். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே, இந்த அற்புதத்தின் நாளிலே, சரித்திரத்தை, உலகத்தை, சகலவற்றையும் புரட்டி போட்ட நாளிலே உன் பக்கம்
தெய்வம் திரும்பி அவர் பாதம் இதோ நடந்து வருகிறது. எப்பதா ஒருவன் அவன் கரத்தை தேடிக் கொண்டிருக்கிறான். கலிலேயாவில் சொல்லுங்க, அவன் கரம் அவன் மேல் வைக்கும்படிக்கு. அவன் எந்த கரத்தை தேடுறான்? கலிலேயாவில் ஒரு மனிதன் மனுஷ கரத்தை தேடல, மனுஷ கரத்தை தேடல. கலிலேயாவில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குது. அவன் சூழ்நிலை கட்டப்பட்டு இருக்குது. அவன் நிலைமை கட்டப்பட்டு இருக்குது. அவனுடைய சகல காரியமும் கட்டப்பட்டு இருக்குது. அவன் மனுஷனுடைய கையை தேடல, மனுஷனுடைய கரத்தை நாடல, மனுஷனுடைய கரத்தை நம்பல. சர்வ வல்லவரா, சர்வ வல்லவரா, கட்டுகளோட இருந்தாலும், பிரச்சனைகளோட இருந்தாலும், போராட்டத்தோட இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனுஷ கரத்தை தேடாம அற்புதத்தின் கரா, அதிசயத்தின் கரா, சகல கட்டுகளை அறுத்தறிகிற கரா. இந்த கலிலேயாவில் அவன் ஒரு கரத்தை தேடுறான். மனுஷ கரத்தை தேடல, அற்புதம் செய்கிற கரம், அவன் கட்டை அறுத்து விடுகிற கரம். அவன் வாழ்க்கையை வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள் இருக்கிற பிரச்சனை, அவன் பேச முடியாதவன். அதுக்கு என்ன வாய்? அவனுக்கு கொன்னை வாய். அவன் பேசணும்னு நினைச்சாலும் முடியாது. அவனால தனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை யாருக்கிட்ட அவனால சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனுக்கு ஒரு வழி, அவனுக்கு ஒரு வழி. அவன் போய் அவங்க அம்மாட்ட போய் சொன்னாலும் அவங்க அம்மாவுக்கு அது புரியுது. அவன் போய் அவங்க அப்பாட்ட போய் அவன் பிரச்சனை சொன்னாலும் அவங்க அப்பாவுக்கு புரியாது. இல்ல, அவனுக்கு இருக்கிற அந்த கட்டை யாருக்கிட்டையாவது சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவனுக்கு என்னவாய் இந்த நிலைமையில இந்த இடத்துல அநேக உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். உன் பிரச்சனையே நீ யார்கிட்ட சொல்ல முடியல. உன்னுடைய வழியை, அந்த வேதனையை, அந்த காயத்தை, அந்த தோல்வியை சொல்ல முடியல. நீ அப்படி முன் வந்து சொன்னாலும் அவனால புரிஞ்சுக்க முடியாது. உன் பிரச்சனையை புரிஞ்ச ஒரு கரை இருக்குது. உன் போராட்டத்தை புரிஞ்ச ஒரு கரம் இருக்குது. நீ மனதில் என்ற வேதனையை கூட அறிந்து உனக்கு அற்புதம் செய்கிற என்ற கரம் உண்டு. கலிலேயாவிலே மனுஷ கரத்தை தேடாம எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும்
அதை தனக்குள்ளே வைத்து அதை தேவன் அறிவார் என்று எண்ணி ஆண்டவனோட முகமுகமா பேசுறாரு. இந்த இடத்துல ஒரு சில நபரோட உன்னை விட்டுடு, இந்த வார்த்தைக்கு விட்டுடு, இந்த அபிஷேகத்துக்கு விட்டு, இந்த நடத்துக்கு விட்டு, ஒரு மகிமை, ஒரு வல்லமை, சத்தடா, சத்தடா, ரே சந்தரகதன போடமா ரகத்தனா. பிரசங்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் விளக்கமான எனக்கு தெரியல. ஆனா இங்க பிரத்யட்சமா ஒரு சில நபர் இருக்கிறீங்க, இவங்களோட பேசுறாரு. இவனால பேச, அவன் பிரச்சனையை சொல்ல, பிரச்சனை என்னதுன்னு அறிஞ்சுதான் ஆண்டவர் அந்த பட்டணத்தின் எல்லையெல்லாம் விட்டு அவர் பாதம் கலிலேயாவை நோக்கி, கலிலேயாவில் உள்ள இருக்கிற உன்னை நோக்கி அது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு அற்புதத்தின் நேரம் நெருங்குது. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன், உன் நிலைமையை மாற்றுகிறேன், உன் சூழ்நிலையை மாற்றுகிறேன், உனக்குண்டான யாவற்றையும் மாற்றுகிறேன். அந்த நேரம் நெருங்குது, 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 நெருங்குது. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? இதோ இதோ அவர் வருவா, அவர் வருவா, அவர் வருவா, அவர் வருவா. 25 வருஷமா காத்திருந்த ஆபிரகாம் அவன் எதிர்பார்க்கல. சொல்லுங்க, ஆபிரகாம் எதிர்பார்க்கல. அவன் தன் கூடாரத்தின் வாசலிலே அந்த திரையில் உட்கார்ந்து கணவன் மனைவி சோர்ந்து போய் விடாய்த்து ஒரு பெரிய ஏக்கத்தோட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இன்னைக்கு சொல்ற ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம் உங்க வீட்டுக்குள்ளே இருக்க விடாம வாசல்ல வந்து உட்கார வச்சு உன்னை அழுத்திக்கிட்டு இருக்கும் பாரு. உன்னால வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாமே வருங்க. வெளியிலே ஆகிலும் கொஞ்சம் ஆதரவு கிடைக்காதா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம மனசு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வெளியே விட்டு வரேன். சில நபர்கள் பேசுவாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம போவாங்க. இப்படி ஒரு வழியை நூற்றுக்கணக்கான சந்திச்சிருக்கிறேன். சொல்ல முடியாது, வண்டி எடுத்துட்டு அப்படியே போகும். சில வேலை எனக்கு என்னெல்லாம் தோண்டி இருக்கு, அந்த காலையே நான் விட்டுலாமா அப்படி மற்ற மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன் முன்னிட்டு போய் கண்ணை முடி உட்காந்துக்கலாமா ஜோமணி தோணி இருக்கு. அதுக்கு முன்னாடி பயந்து சொல்றேன், இவன் வீட்டுக்குள்ள உட்கார முடியல. ஒரு கரம் சொல்லுங்க, 1000 மனுஷ கரம் இருக்கும். ஆனா இவன் பிரச்சனையை மாற்றக்கூடிய கரம் பார்க்கிறாங்க. தூரத்தில் ஒரு மகிமை, தூர
நடந்து வருகிறது. எத்தனை பேர் அதை வாசிக்கிற? ஆதியாகமம் 18 வேகமா. சொல்லுங்க, ஒரு மனுஷக்கரம் வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில அற்புதம் செய்யாது ஆதரவாத இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் ஏறெடுக்கிறான். அவனுக்கு இரு கரங்கள் தெரிகிறது. ஒரு அற்புதத்தின் கரம் தெரியுது. இன்னைக்கு நான் சொல்ற, நீ சரியாக ஆவில கேட்டீனா, ஆபிரகாம் பார்த்தது அந்த கரத்துல தழும்பு இல்லை, அந்த கரத்துல துவாரம் இல்லை. ஆனா நீ சரியாவில பார்த்தீங்கன்னா உனக்காக யாவையும் செய்து முடித்த கரம் அந்த தழும்பின் துவாரத்தோட, அந்த கரத்தின் துவாரத்தோட உன்னை நோக்கி கடந்து வருது. அந்த காயம் என்ன சொல்லுது? அந்த தழும்பு என்ன சொல்லுது? அவர் கையில் இருக்கிற அந்த 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 பிராய்க்கம் பவர்டான ஸ்டோரி, எஸ், அந்த துவாரத்தை எதை காட்டுது? நான் உனக்காக யாவையும் செய்து முடித்தாய் என்று. எப்ராத்தா சப்பரா, எப்ராத்தா சப்பரா. அந்த கரம், அந்த அற்புதத்தின் கரம், அந்த அதிசயத்தின் கரம் ஆபிரகாமையும் சாராளையும் தேடி வருகிறார். ஒரு கரை வராதா? அற்புதத்தின் கரத்தை நான் பார்க்க மாட்டேனா? அந்த கரையை வாழ்க்கையில கிரியை செய்யாதா? அவன் தூரத்தில் பார்க்கிறான். ஒரு கரம் அவனை தேடி வருகிறது. இன்னைக்கு நான் தேவன் யாருக்கோ சில நபர்களுக்கு பிரத்யட்சமா வெளிப்படுறாரு. அந்த நபர் நீ எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியல. மதியினத்தால் இன்னைக்கு வரக்கூடிய மகிமையை இழந்து போகாதே. உனக்குள்ள புத்தி இருக்கிற பேத்தனாவினால் அந்த மகிமையை இழந்து போகாதே. தயவு செய்து சொல்ல, எங்கேயோ புத்தியை வச்சு இழந்து போயிடாதே. உனக்காக வருதுன்னா எந்த மனுஷன் பார்த்தானே, எந்த மனுஷி பார்த்தானே முழங்கோட போட்டு நில்லு. உன்னை தேடி வருகிற கரத்தை கனம் பண்ணு. உன்னை தேடி வருகிற பாதத்தை கனப்படுத்து. உன்னை நெருங்குகிற பாதத்தை கனப்படுத்து. அந்த பாதத்திலே தழும்பு உள்ளது, அந்த கரத்திலே தழும்பு உள்ளது. ஆபிரகாம் பார்த்தது அல்ல, நீங்களும் நானும் பார்க்கிறது செய்து முடித்த கரம். ஆபிரகாம் பார்த்தது செய்ய போகிற கரம். ரபனதரா ரெதெனெரகே ரெபினா சதாரா ரஹதானா. இதோ நெருங்குது, right now நெருங்குது, 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 நெருங்குது. அற்புதத்தின் நேரம் நெருங்குது, விடுதலையின் நேரம் நெருங்குது, அதிசயத்தின் நேரம் நெருங்குது, மகிமையின் நேரம் நெருங்குது,
சொல்றேன். எந்த நேரத்தை எதிர்பார்த்த, எந்த அற்புதத்தின் நேரத்தை எதிர்பார்த்து, எந்த விடுதலையின் நேரத்தை எதிர்பார்த்து, நெருங்கிறத உணர்றையா? ஒரு அனல் காற்று வீசுறத உணர்றையா? ஒரு அக்கினி காற்று வீசுறத உணர்றையா? ஒரு மகிமையின் பிரசனம் உன்னை தொடுகிறத உணர்றையா? உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதா? உனக்குள்ள விசுவாசம் எழும்புதா? உனக்குள்ள ஆவி எழும்புதா? உனக்குள்ள விடுதலைய நீ உணர்றையா? அந்த விடுதலைய நீ ருசிக்கிறையா? அரபா பாபா ஏ ரபா பாபா ஏ ரகசே ஓ ரபானா எப்போ தீர்வை விட்டு திரும்பினாரோ அப்பவே உனக்கு அற்புதத்தின் நேரம் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓ அற்புதர் 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 என் இயேசு அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் என் இயேசு அற்புதர் 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 என் இயேசு அற்புதர் அண்டினோர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு எதிர்பார்த்தது அவன் என்னத்தை எதிர்பார்த்தானோ என்னத்தை எதிர்பார்த்தான் ஆபிரகாம் என்னத்தை எதிர்பார்த்தான் சுத்தமா சொல்லுங்க எதை எதிர்பார்த்தான் பிள்ளைகளை எதிர்பார்த்தான் ஆனா அவன் எதிர்பார்க்கிறது எல்லாமே நடக்குது சொல்லுங்க
அவன் எதிர்பார்க்காத பணம், அவன் எதிர்பார்க்காத சொத்து, அவன் எதிர்பார்க்காத சம்பத்து, அவன் எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குது. ஆனா அவன் எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குது. நான் எதிர்பார்க்காத எல்லாமே ஆண்டவர் செய்யறாரு. நான் இது நடக்கணும்ங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன், அதுதான் நடக்க மாட்டேங்குது. ஹலோ, தீர்க்க தரிசன வார்த்தை உனக்காக தான் வருது. கனப்படுத்தி வாங்க. கண்ணீரோட சின்ன பிள்ளைகளா நம்ம வாழ்க்கையில நினைக்காத எல்லாம் கிடைக்குது. அப்பா எல்லாம் தர, அதை நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காதனால நல்ல பவர் சுற்றுக்குள்ள வர முடியல. இந்த பிரச்சனைக்குள்ள எதிர்பார்க்கவே ஒன்றும் கட்டு திறக்கப்படாத சில காரியம் இருந்தது. அது மாறணும். ஆனா அவன் எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குது. அதை நடத்த அவர் உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தை அப்பா வார்த்தைனா அதை கனப்படுத்து. இது தீர்க்க தரிசன வார்த்தைனா கனப்படுத்து. மந்தையின் மேய்ப்பனாய் நின்று அவர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். என் மந்தையே, என்ற தெய்வம் உனக்கு தருகிறேன். அந்த தீர்க்கிற வார்த்தையே கவனமாய் பிடி. எல்லாவற்றிலையும் நீ எதிர்பாராத எல்லாம் கிடைக்குது, நீ எதிர்பார்த்தெல்லாம் நடக்குது. ஆனா நீ எதிர்பார்க்கிறது ஒன்று, உன் வாழ்க்கையில் உன்னை சந்திக்கல, அதை நீ பெறல, அது உனக்கு கிடைக்கல. இன்னைக்கு தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆராதனை வேளையிலே நீ எதிர்பார்த்ததே, நீ எதிர்பார்த்ததே, நீ விரும்பினதே, நீ ஏங்கினதே, நீ நினைப்பதற்கா, நீ வேண்டினதற்கா அதிகமாய் செய்கிற தேவத்தின் கரா உன்னை நோக்கி திரும்பி ஆயிற்று, உன்னை நோக்கி திரும்பி ஆயிற்று, உன்னை நோக்கி திரும்பி ஆயிற்று. திரும்பின மகிமையின் தெய்வம் உன்னை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு, நடக்க ஆரம்பிச்சுட்டாரு, நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் எதிர்பார்த்த காரியத்தை செய்யறதுக்கு வார்த்தை வந்தாச்சு. பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தை, சொன்னதை செய்து முடிக்கிற வார்த்தை, விடுதலை இந்த வார்த்தை, வல்லமை இந்த வார்த்தை. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ எதிர்பார்க்காத எல்லாமே வாழ்க்கையில் நடக்குது. ஆபிரகாம் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யம், அவன் எதிர்பார்க்காத எல்லா ஆசீர்வாதமும் ஆனா கிடைக்குது. எது அவன் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி உள்ள வந்தானோ அதான் நடக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் பிள்ளைகளை, இங்கதான் நம்ம சோதிக்க முடியும், இங்கதான் நம்ம தடுமாறும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ எதிர்பார்க்கிறது சாப்பாடுன்னு வைங்க, உனக்கு இப்ப பசி, உனக்கு நீ பார்க்காத அல்லது நீ எதிர்பாராத உனக்கு பணம் கிடைக்குது, உனக்கு பேர் கிடைக்குது, உனக்கு புகழ் கிடைக்குது,
உனக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனால் நீ எதிர்பார்க்குற உன் பசி ஆற்ற சாப்பாடு கிடைக்கல. உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். முதல் நாள் பார்க்குற கிடைக்குமா, எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது நாள் உனக்கு அதே பணம் கிடைக்குது, உனக்கு பேர் கிடைக்குது, உனக்கு புகழ் கிடைக்குது, நீ எதிர்பார்க்காத எல்லாமே கிடைக்குது. ஆனால் உனக்கு பசியாக இருக்கிற உனக்கு ஆகாரம் கிடைக்கல. அதை விட உனக்கு வேதனை கூட ஆரம்பிச்சிடும். அது கூட தான் ஆபிரகாம் எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் அவனுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் வாக்குத்தத்தை நிறைவேறலை. அவன் எதிர்பார்த்தது இன்னும். ஆபிரகாமுடைய கேள்வி ஒவ்வொன்றும் அதை அஸ்திவாரப்படுத்தணும். தேவரே, எனக்கு என்ன தருவேன்? எனக்கு எல்லாம் தந்துட்டீங்க, எனக்கு எல்லாமே. ஆனால் நான் எதிர்பார்க்கிறத என்ன தருவேங்கிற வார்த்தைக்கு நான் கொஞ்சம் ஆவியில் போய் ஆவியானோட ஒத்தாசையோடு அந்த வார்த்தையை கொஞ்சம் விருத்த சேதனம் பண்ணி ஆவியில் உள்ள போய் பார்த்தா அதனுடைய அர்த்தம் எப்ப தருவேன்? எல்லாம் தந்துட்டீங்க, ஆனா இது மட்டும் எப்ப தருவேன்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் சொல்லுவோம், எப்பதா I come power right in display. எப்பதா நல்ல பிள்ளைகளை இப்ப ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போறது, செத்து போன கற்பம் அடைக்கப்பட்டிருக்குது, அது உயிர்ப்பிக்கப்பட முடியாத, அற்புதம் பெற முடியாத, அற்புதத்தை பார்க்க முடியாத அவங்களுடைய சரீரத்தின் கற்பம் செத்து போயிருக்கு. ஆனா எப்பதா என்ற தெய்வம் உயிர்ப்பிக்கிறவர் அல்லவா? அவன் எதிர்பார்த்ததை தர அவன் எதிர்பார்த்ததை தர தேவன் நெருங்குகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷயம் புரியல. நம்ம எதிர்பார்த்தவங்க ஒருத்தங்க ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, நம்ம போன் பண்ணி கேட்கிறோம், பிரதர் அவர் கிளம்பிட்டாரா? இல்ல. ஓ, இன்னும் இல்லையா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கேட்கிறேன், பிரதர் அவர் கிளம்பிட்டாரா? இல்ல, ரெடி ஆயிட்டாரு, இப்ப கிளம்ப போறோம் சொன்ன உனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், பிரதர் கிளம்பிட்டாரா? இல்லைங்க, நாங்க வந்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கிறாரம்மா. தீர்வை விட்டு திரும்பிட்டாரே, சீதோனை விட்டு திரும்பிட்டாரே. அந்த கடலருகே எல்லையே அவர் கடந்து அதை விட்டு அந்த எல்லையை தாண்டி கலிலேயாவை நெருங்கிறாரே. நீ இப்ப எந்த நேரத்துக்குள்ள வந்துட்ட தெரியுமா? அற்புதத்தின் நேரத்துக்குள்ள வந்துட்டு, நீ விடுதலையின் நேரத்துக்குள்ள வந்துட்டு, அந்த மகிமை நேரத்துக்குள்ள வந்துட்டு, அந்த ஆசீர்வாத நேரத்துக்குள்ள வந்துட்டு. இனி அந்த துக்கத்தின் நேரம் முடிஞ்சாச்சு, கவலையின் நேரம் முடிஞ்சாச்சு, கண்ணீரின் நேரம் முடிஞ்சாச்சு, வேதனையின் நேரம் முடிஞ்சாச்சு. ஏன்னா அவன் அந்த எல்லையை விட்டு ஓ எல்லைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, அந்த எல்லையை விட்டு இப்ப எந்த எல்லைக்கு வந்தாச்சு? அது அழகாவியவர் எழுதுறாரு பாருங்க. அவ அந்த எல்லையை விட்டு உன் எல்லைக்கு எத்தரவோ சே ரிபலாரா ஹந்தரகசே. ஓ why you come to this by now? மறுபடியும்
இது விட்டோட நிப்பாட்டுங்க. சொல்லுங்க, அந்த எல்லையை விட்டு புறப்பட்டு ஓ எல்லையை நோக்கி ஆமென். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டாயிற்று. தாவீது தன் கோட்டையை பிடிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான். இப்ப தாவீது அமைதலா இருக்கிறான். தாவீது அமைதலா இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, ராஜாவின் பெட்டி அவன் எல்லைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, தாவீது நகரத்துக்கு சொல்லுங்க, அவன் எல்லைக்கு வந்தாச்சு. இப்ப தாவீது எப்படி இருக்கிறான் தெரியுமா? சத்தியமா உங்களை மாதிரி இல்லை. நான் இன்னும் சொல்றேன், வேத சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி கிடையவே கிடையாது தாவீது. அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் எல்லைக்கு வந்தான்னு அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வாசிங்க, அவன் எப்படி இருப்பான்னு. 30 வாசிங்க. 30 6 வாசிங்க. 2 சாம்பேல் நான் தாரேன், நீங்க நான் எடுத்து வாசிங்க. 6 வாசிங்க. எந்த எல்லைக்கு வந்தாச்சு? அவன் எல்லைக்கு வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? பலியிடுறான். அவர் வந்துட்டாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? வந்துட்டாருப்பா, ஐயா வந்துட்டாரு. அதனாலதான் சொன்ன, உனக்கும் தாவீதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. தாவீது அவன் எல்லைக்கு வந்த உடனே பலியிட்டான். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் பலியிட்டான். உங்களுக்கு தாவீதுக்கு சம்மதம் இல்லைன்னு. தாவீதா இருந்தா அவன் எல்லைக்கு வந்தவன் என்ன பண்ணுவான்? முழு இது வரல இல்லாத பலன் இப்ப வந்துடும். ஏன்னு கேளுங்க, என் ராஜா வந்துட்டாருங்க, என் எல்லைக்கு வந்துட்டாருங்க, என் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நான் தேடி போகலைங்க, அவர் தேடி வந்திருக்கிறாருங்க. நான் கூப்பிடலைங்க, என் பிரச்சனையை அறிஞ்சு என்ன தேடி வந்திருக்கிறாருங்க. இந்த மதிகட்ட புத்தி பீஜியை விட்டு என்னைக்கு போகுமோ தெரியல. யார் என்னைக்கு வந்துட்டாரு சொல்லுங்க? ஏதன் சொல்லுது, லாசரு வியாதியில் இருக்கிறான். லாசரு அந்த வியாதி கொஞ்சம் அதிகரிக்குது. மாற்றாலும் மரியாளும் ஆள் விட்டு அனுப்பி சொல்றாங்க, இயேசுவே எங்க எல்லைக்கு வந்துருங்க. சொல்லுங்க, இயேசுவே எங்க எல்லைக்கு. இப்ப நீங்க எங்க எல்லையை விட்டு போனதுனால வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதாவது போராட்டத்தை கொடுக்குது. இயேசுவே சீக்கிரம் வாங்கன்னு செய்தி அனுப்புறாங்க. அனுப்புறாங்க. ஏன்னா அந்த எல்லையில யார் இல்ல? இயேசு இல்ல. அதனால இவங்க ஆளுட்டு அனுப்புறாங்க செய்திய. ஏன்னா இவனை விட்டு வர முடியாது. நான் இவங்க வேதனை கொடூரமாயிருச்சு. ஆனா இயேசு ஆளுட்டு அனுப்பி என்ன பண்ணல? வரல. ஆளுட்டு வரல. ஆசுர் மரிச்சிட்டான். இப்ப இளவுக்கு கூட மரிச்சு 4 நாள் கழிச்சு வர்றாரு.
மார்த்தாலும் மரியாளும் பார்த்துட்டாங்க. மரிச்சதுக்கு அப்புறம் என் ராஜா என் எல்லைக்கு வர்றாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ராஜா வர்றாரு. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் என் ராஜா என் எல்லைக்குள்ள வராரு. எல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என் ராஜா என் எல்லைக்குள்ள வராரு. எல்லாம் முடிஞ்சது. அடக்கம் பண்ணி கல்ல போட்டாச்சு, கட்டி சேலைய கட்டி எல்லாம் கட்டி அவனை உள்ள தூக்கி போட்டு அடக்கமே பண்ணியாச்சு. 4 நாள் கழிச்சு நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்ப வராரே, ஏய் நாற்றம் எடுத்தா என்ன, நீ கட்டி போட்டா என்ன, நீ கல்லறையில புதைச்சா என்ன, புதைச்சது மேல கல்ல வச்சா என்ன, அவர் எல்லைக்குள்ள வந்தா, அவர் எல்லைக்குள்ள வந்தா, ஓஹோ எப்பத்தா அவர் எல்லைக்குள்ள வந்தா, எப்பத்தா அவர் எல்லைக்குள்ள வந்தா, எப்பத்தா அவர் எல்லைக்குள்ள வந்தா, எப்பத்தா அவர் எல்லைக்குள்ள வந்தா. ஹலோ, அவர் உன் எல்லையில இல்லாதனால என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. அவர் எல்லையில் இல்லாதனால என்ன வந்துருச்சு? மரணம் சம்பவிச்சிருச்சு. அவர் எல்லையில் இல்லாதனால என்ன ஆயிருச்சு? ஓ சந்தோஷ வீடு துக்க வீடா மாறிடுச்சு. அவர் எல்லையில் இல்லாதனால ஓ வீடு எப்படியா மாறிடுச்சு? வேதனை விட மாறிடுச்சு. அவர் எல்லையில் இல்லாதனால ஓ வீடு என்ன ஆயிருச்சு? Oh, praise the Lord, bright glory, இழப்பின் விட மாறிடுச்சு. அண்ணா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வார்த்தையை சில நபருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா அனுப்புறாரு. நான் தடுமாற போகும்பொழுதே என்னை பிடிச்சிருக்கலாமே, நான் விழுந்ததுக்கு அப்புறம் வர்றீங்களே, ஓஹோ எல்லாம் போனதுக்கு அப்புறம் வர்றீங்களே, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வர்றீங்களே, ஆனா எல்லைக்கு வந்துட்டாருன்னு முடிஞ்சு போனாலும் கல்லையே போட்டு மூடி வச்சாலும் எல்லையில வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே மாற்றாலும் மரியாளும் எழுந்து ஓடி வந்து என் ராஜா என் எல்லைக்கு வந்துட்டாருன்னு கண்ணீர் விட்டாங்களே. ஓ பரதா ரகதா ரேதல ரகதரே ரிஷாதா ராகமானியா ரிபில பரபௌஷபதானியா. அம்மா எப்படிங்க சொல்லுங்க, எப்படி? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடக்க மணி 4 நாள் ஆச்சு. இப்ப வராரு. நீ யாருந்த என்ன பண்ணுவ தெரியுமா? இவர் வந்தா என்ன, வராட்ட என்ன, போன என்ன, போகாட்டி என்ன, ஒரு ஆராதனைக்கு எதுக்கு போகணும்? வீட்டில் இருந்துக்கலாம். இதே நடந்து போச்சு. நீ என்ன நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் எல்லைக்குள்ள வந்துட்டா, என் ராஜா என் எல்லைக்குள்ள வந்துட்டா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் வந்தது எந்த நோக்கி தெரியுமா? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வரல, அவனை புதைச்ச இடத்துக்கு, அவனை அடக்கம் பண்ணின இடத்துக்கு, அடக்கம் பண்ணினதை பார்ப்பதற்கு, அடக்கம் பண்ணினதை கல்ல புரட்டி உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு வரல, உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். நான் சொல்றேன், அவர் உன்னை பார்க்க வரல, உன் பிரச்சனையை பார்க்க வந்திருக்கிறாரு, உன் போராட்டத்தை பார்க்க வந்திருக்கிறாரு, அதை திருப்பி போட வந்திருக்கிறாரு, உன்னை விடுவிக்க வந்திருக்கிறாரு.
யாருக்கு இந்த வார்த்தை? ஓ மேல ஒரு மின்னல் வெட்டுவது போல ஒரு அக்கினி இறங்குது. ஓ ஃபயர், ஓ ஃபயர், ஓ ஃபயர், ஓ ஃபயர், ஓ ஃபயர் இறங்கி வருது. அடக்காத, 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 இறங்கி வருது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒரு அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கட்டும். அப்பா தீர்மானத்தோட வந்துட்டாரு. உன் வாழ்க்கை நீ இழந்து போனதை திருப்பி கொடுக்காம உன் வீட்டை கால வைக்கிறது இல்லை அவரு. சம்பாரா உயிர்ப்பிச்சதோட அந்த உயிர்ப்பிச்சதை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராம, நீ இழந்து போனது உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராம, உன்னை விட்டு போனது நீ திரும்ப எடுக்காம உன் வீட்டுக்குள்ள அவர் கால் வைப்பது இல்லை. அற்புதத்தோட வருகிறார், அதிசயத்தோட வருகிறார். மகிமையின் தேவா வருகிறார், வருகிறார். மகிமையின் தேவன் வருகிறார். அற்புதத்தின் தேவன் வருகிறார். இப்பொழுது வருகிறார். மகிமையின் தேவன் வருகிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. my life las cabe to naxania ibrahasano died say. அவங்க எல்லைக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பரவாயில்ல, அந்த வருகையில அந்த உயிர் தந்த நாள்ல என் தம்பி உயிரடைவான்னு நினைச்சாங்க. ஏய், அவர் இன்னும் எத்தனையோ காலம் கடந்த அற்புதம் செய்யறவர் அல்ல, வந்த அப்பவே அற்புதம் செய்யறவர். ஒண்ணுங்க, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வார்த்தையை கொடுக்குறாரு? எனக்கே வெறுப்பா இருக்குது. கொடுக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. வாங்க தெரியாத ஆளுகளுக்கு போய் எதுக்கு கொடுக்கணுங்கிறேன் நான்? எருமை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணுங்கிறேன் நான்? எத்தனையோ இந்த வார்த்தை கிடைக்காம செத்துட்டு கிடக்கிறவனுக்கு கொடுக்க வேணுமே. இந்த வார்த்தை இல்லாம அழிஞ்சு போறவனுக்கு தேவன் கொடுக்கணுமே. அதை விட்டுட்டு இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறாரு. எனக்கு அதுதான் புரியல. ஓ எல்லைக்கு வந்துட்டாரியா? இவங்க என்ன பண்றாங்க பாசிங்கள? பார்க்கல, சொல்லுங்க, பார்க்கல,
கேள்விதான் பண்றாரு. உன் எல்லையை தேடி வராருயா, உன் வீட்டை தேடி வராரு, உன்னை பார்க்க வராரு. அவர் உனக்காகத்தான் வராரு. கேள்விப்பட்ட உடனே இந்த மாற்றாலும் வரியாலும் சம்பரகாதான காதுல கேட்ட உடனே சப்தரபலகாதான ரெபனகதரகசே இப்பரபோடபோலகசேனா வாசிங்க. அண்ணே சொல்லட்டா, எதிர்கொண்டு போறவங்க யார் தெரியுமா? கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு போறவங்க யார் தெரியுமா? புத்தி உள்ள ஸ்திரீகள். புத்தி இல்லாத எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருக்க? சோனாக்கி மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஆண்டவரே, தயவு செய்து புத்தி உள்ளவங்களுக்கு பிரசங்கம் பண்ண கிருபைதாங்க. எதிர்கொண்டு போறவங்களுக்கு பிரசங்கம் பண்ண இரக்கம் தாங்க. செத்து போனாலும் உயிரடையணுமே கேட்கிற இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ண கிருபைதாங்க. ஏய், உங்களுக்கு தெய்வத்தின் வார்த்தை என்னன்னு உனக்கு விளங்கல. ஒரு சாட்சியை நான் கேட்டதை சொல்றேன், கேளு. ஒரு தகப்பனும் தாய்க்கும் கிட்டத்தட்ட 10 வருஷங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தது. 10 வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை, அழகுள்ள குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அந்த பிறந்த குழந்தையை கண்டபொழுது அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லி முடியாத மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் ஒரு 10 நாள் கழித்து இவர்கள் குடும்பத்தில் ஒரு சூறாவளி காற்று அடிக்க தொடங்கிற்று. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், அடிக்கு மேல அடி, தாங்க முடியாத வேதனை. ஏது நடக்குது, எதனால நடக்குது தெரியலையே என்று சொல்லி ஒரு மந்திரவாதி இடத்திற்கு போய் கேட்டார்கள். அந்த மந்திரவாதி சொன்னான், இந்த குழந்தை பிறந்த நேரமும் தகப்பன் பிறந்த நேரமும் எதிரையா இருக்கிறபடியினால இந்த குழந்தை நிமித்தம் உங்கள் இருவருக்கும் உயிருக்கே ஆபத்து. அது மட்டுமல்ல, இந்த குழந்தை இருந்தா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் எல்லாம் நாசமா போகும்னா. அதற்கு அவன் தகப்பனும் தாயும் சொன்னார்கள், ஐயோ, அப்படியானால் இத்தனை வருஷம் கழித்து இந்த குழந்தை கிடைத்திருக்கிறதே, இதற்கு என்ன பரிகாரம், நாங்கள் என்ன செய்வது? இந்த குழந்தை செத்தாத்தான் நீங்க வாழ முடியும். அந்த குழந்தைய சாகடிக்கவும் முடியல, அந்த குழந்தைய வாழ வைக்கவும் முடியல. அடுத்ததாக இன்னொரு ஜோசியக்காரனிடத்திற்கு போனான். அவனும் சொல்லி வைத்தது போல இவன் சொன்னதை அப்படியே சொன்னான். வேறு என்ன வழி? இதற்கு பரிகாரம் ஒன்று உண்டா? இதற்கு மாற்றி ஏதாயிலும் பிழைப்பதற்கு ஒரு வாழ்வு உண்டா? வேறு பரிகாரமே கிடையாது. பிள்ளை சாவதை ஒழிய, இல்லைன்னா நீங்கள் சாவதை ஒழிய வேறு வழி இல்லை. அவர்களும் இன்னும் அநேக இடத்திற்கு போய் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே சொல்லத் தொடங்கினார்கள். கடைசியில் இந்த தகப்பனும் தாயும் தங்கள் இருதயத்தை கல்லாக்கி விட்டு, அதுல ஒரு சோசிக்காரன் சொன்னா, இந்த குழந்தை செத்தா பரவாயில்ல, இன்னும் நீ 10 குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம்,
இந்த குழந்தை ஆற்றில் தூக்கி வீசிரு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்கினார்கள் இவர்கள். நேரா ஆற்றுக்கு போனாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் எப்பொழுதும் அந்த ஆற்றின் ஒரு மரத்துக்கடியை உட்கார்ந்து ஜெபிப்பது வழக்கம். இந்த ஊழியக்காரன் நின்று பார்க்கிறான். அந்த தகப்பன் அந்த குழந்தையை வாங்கி முத்தமிடுகிறான். அந்த தாய் அந்த குழந்தை வாங்கி முத்தமிடுகிறாள், அழுகிறாள். இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாங்க இவங்க என்ன தெரியலையே. எந்திரிச்சு போலாங்கிற நேரத்தில் அந்த குழந்தைய கண்ணை மூடிட்டு 2 பேரும் பிடிச்சு ஆற்றுக்குள் தூக்கி வீசினார்கள். இவர் ஐயோ என்று கத்தி ஓடி போய், அடே என்னடா செஞ்சே, என்னத்தை செஞ்சே? அப்பொழுதுதான் அந்த தகப்பனும் தாயும் நடந்த சம்பவத்தை சொன்ன பொழுது, அடே இயேசு என்கிற ராஜாதி ராஜா ஒருவர் உண்டு, அவர் இவைகளுக்கு பரிகாரி, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மகிமையின் தேவன். அதற்கு அந்த தகப்பனும் தாயும் சொன்னாங்க, ஐயா ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடி சொல்லி இருந்தா எங்க பிள்ளைய நாங்க இழந்திருக்க மாட்டோமே. தெய்வத்துடைய வார்த்தை கொஞ்சம் தாமதமாகும் பொழுது எவ்வளவு இழப்புகள் வருகிறது. ஆனா உங்களுக்கு தாமதமே இல்லாம ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வாழ்வழிக்கிற வார்த்தையை, தூக்கி எடுக்கிற வார்த்தையை, உன்னை விடுவிக்கிற வார்த்தையை, உன்னை எல்லாவற்றிலையும் நிறுத்துகிற வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நீ காது கேளாதவனை போல, காது கேளாதவளை போல, யாருக்கோ சொல்றாங்கன்னு கேட்கிறவளை போல வேண்டாம் விருப்பமா உட்காரையே. உனக்கு எதற்கு இந்த வார்த்தை? எழுந்து போ. Black glory. Right again. வார்த்தையுடைய அருமை தெரியாத சொரணையற்ற ஆவிகள். உங்க இடத்துல நான் இருந்தேன்னு என்ன செத்துருப்பையா? இந்த இடத்துல என்ன நிக்க வச்சுட்டாரு. ஏன்னா நான் ஒரு ஸ்தானத்தில் இங்கே நிறுத்தினதுனால அந்த பல்ல கடிச்சிட்டு இருக்கிற இந்த வார்த்தைக்கு இல்லைன்னா பிரிச்சு எடுத்துட்டு சட்டையெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு கதறி இருப்பேன். என்ற தெய்வம் எல்லைக்கு வந்துட்டாரியா. மாற்றால் மரியாளுடைய தாகம். மரிச்சாலும் பரவாயில்ல, அவர் வருகையிலேயே என் பையன் என்னுடைய தம்பி எழும்புவான், அந்த எண்ணத்தை வச்சுட்டு வந்தா. ஆனா அவளுக்கு சொன்னார், இல்ல அப்ப நடக்கிறதுக்கு நான் வரல, இப்ப நடக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்னைக்கோ செய்யறதுக்கு நான் வரல, right now. இப்ப நீ விசுவாசிச்சா, நீ வாங்கினா, நீ ஏற்றுக்கொண்டா, நீ பிடிச்சா, இப்ப supply. எப்படியா அவ சொல்ற, உண்மைதான் ஆண்டவரே, நீ வரும் நாளில நடக்கும். இல்ல நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், உன் எல்லைக்கு வந்துட்டேன், நான் உனக்காக வந்துட்டேன். எப்பத்தா ஒரு எக்கால சத்தம், அவர் வர வைக்கிற எக்கால சத்தம் உன் ஆவிலே, உன் ஆத்துமாவிலே, உன் வாயிலே உண்டாவதாக. சத்தடா, அந்த
எக்கால சத்தம் தொனிக்க தொனிக்க அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், இறங்கினார். ஒரே கால சத்தம் தொனிக்க அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், அவர் இறங்கினார். எக்கால சத்தம் தொனிக்க, எக்கால சத்தம் தொனிக்க, எக்கால சத்தம் தொனிக்க அவர் இறங்கினார், அவர் இறங்கினார், இறங்கினார், இறங்கினார். அதற்கு மாத்தாள் மரியாதை சொன்னாங்க, அப்பா நீங்க இருந்தா, என் எல்லையில இருந்தா, எங்க வீட்டுல இருந்தா, எங்க கூட இருந்தா இது நடந்திருக்குமா? இது நடந்திருக்காதே. நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏதோ ஒரு நடக்க, ஏதோ தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு சில சுபாவம், ஏதோ தேவனுக்கு பிடிக்காத சில கிரிகள் நீ வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனால அவர் உன் எல்லையை விட்டு போயிட்டாரு, அவர் உன்னை விட்டு போயிட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது மறுபடியும். ஏற்கனவே வந்தாரு, அப்ப நீ கேட்கல. ஆனா இப்போ அந்த கலிலேயாவுல மனுஷ கருத்தை தேடாத ஒரு நபர் அவர் கருத்தையே நோக்கி பார்க்க இருக்கிறத கண்ட உடனே மறுபடியும் இந்த வாய்ப்பை இழந்துராத, இந்த தருணத்தை இழந்துராத, இந்த நேரத்தை இழந்துராத. எப்பதா மறுபடியும் 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 உன்னை புதுப்பிக்க, உன்னை உயிரடைய வைக்க, உனக்கு அற்புதம் செய்ய, உன் நிலைமையை மாற்ற மறுபடியும் கலிலேயாவை நோக்கி அவர் நடந்து வருகிறார், அந்த எல்லைக்கு வருகிறார். மறுபடியும் 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 அந்த எல்லையை விட்டு எல்லைக்கு வந்துட்டாரு, 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 வந்துட்டாரு. அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், விடுதலையின் நேரம், மகிமையின் நேரம். அவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு. ஓ எல்லைக்கு அவர் வந்துட்டாரு. மறுபடியும் மறுபடியும் வந்துட்டாரு. ஓ எல்லைக்கு வந்துட்டாரு, 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 வந்துட்டாரு. வேதம் சொல்லுது, நியாயாதிபதிகளை வாசிக்கினா அவர்கள் மறுபடியும் 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 இருக்குது, மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சாங்க. ஆனா இங்க ஏசப்பாவை குறித்து சொல்லுது மறுபடியும் மறுபடியும். எல்லைக்குள்ள வந்து காலை வச்ச உடனே இவ கேள்விப்பட்டவ இவளால வீட்டுக்குள்ள உட்கார முடியல.
சொல்லுங்க. வீட்டுக்குள்ள உட்கார முடியல, அந்த துக்கத்தோட உட்கார முடியல, அந்த கவலையில உட்கார முடியல, அந்த இழப்புல உட்கார முடியல. அற்புதரை தேடி எழுந்தார், அதிசயம் செய்கிறவரை தேடி எழுந்தார், அவரை நோக்கி எதிர்கொண்டு புறப்பட்டார். அம்மா அழகா நீங்க இந்த சங்கமத்தை அழகா சொல்றோம் கேளுங்க. அவரும் தேடி வர்றாரு. சொல்லுங்க, உங்களுக்கு புரியும்படி சொல்ல. வாடா, அங்க வாடா, தூரமா நின்றா, அந்த கடைசிக்கு போடா. இப்ப நானும் வர்றேன், நான் ஒரு அடி வச்சுட்டேன், நீ ஒரு அடி எடுத்து வைய. இதுக்கு முன்னாடி நான் தான் போயிட்டு இருந்தான், அவன் வரல. அவன் கலிலேயாவிலே தான் இருந்தான், இவங்க பெத்தானியாவில் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நான் கால் எடுத்து வைக்க, அவன் கால் எடுத்து வைக்கிறான். ஆனா இப்போ கேள்விப்பட்டவன் இவர் ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 4 அடி எடுத்து வைக்கிறான். இருங்க, அந்த நேரம் சொல்ல போனா 2 மணி நேரம் கழிச்சு நடக்க வேண்டிய அற்புதம் இவ எழுந்து எதிர்கொண்டதுனால ஒரு சில நிமிஷத்துல அற்புதம் நடந்தாச்சு. ஒரு சில நிமிஷத்துல. ஏன்னா அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவ எப்படி புறப்பட்டா? எதிர்கொண்டு. இருங்க, அந்த வார்த்தை எகுத்தல்ல, என்ன எகுத்தல்ல, எதிர்கொண்டு. அர்த்தம் எதிர்பார்த்து. இப்ப பாருங்களேன், அவளுடைய தாகம் கவனிங்க. அவளுடைய தாகத்தை இயேசு வரான்னு கேள்விப்பட்டவன எந்திரிச்சு ஓடுறாளா? எப்படி ஓடுனா தெரியுமா? அழுதுட்டே ஓடுனா. இயேசு அவளை பார்த்துன அவரு அழுகிறாரு. ஏன்னா அந்த உண்மையான அன்போட அந்த எதிர்பார்ப்போட வர்றவங்களை பார்த்தா அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். வேதத்துல எந்த இடத்திலும் இவ்வளவு அழுத்தி சொல்லல அவர் கண்ணீர் விட்டார்னு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஹலோ, நம்ம வித்தியாசமான ஆட்கள். நம்ம இயேசுவை கண்ணீர் விட வைப்பான், நம்ம பண்ற கிரியில. நம்ம இயேசுவை கண்ணீர் விட வைப்பான், நம்ம கிரியில நடக்கல. ஆனா இவங்க கிரி அப்படி அல்ல. அந்த கண்ணீருக்கு அர்த்தம் வேற, அது மனதுருக்கத்தின் கண்ணீர். ஆமென். எருசலேமை பார்த்து எருசலேம் கண்ணீர் விட வச்சது ஏன் தெரியுமா? இயேசுவை கண்ணீர் விட வச்சது. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க மன்னமாய் உன்னை நான் சேர்க்க மனதா இருந்தேன், எனக்குள்ள வாழ வைக்க மனதா இருந்தேன், உனக்கு மனம் இல்லைன்னு சொல்லி அவர் அழுதா. ஆனா இவங்க அப்படி அல்ல, எதிர்கொண்டு சம்பாரா டா 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 டா. இயேசு அழுகிறாரு, இவங்களும் அதாங்க. அதுதாங்க அன்பு. தானாடாட்டாலும் சதையாடுமா. அவர் எல்லைக்கு வர்றான்னு கேள்விப்பட்டோன்னு இவளால உட்கார முடியல. அந்த துக்கத்துல, அந்த கவலையில எல்லாத்தையும் மறந்துட்டா. அவன் நினைவு இப்ப யார் வந்துட்டா? என் எல்லைக்கு இயேசு வந்துட்டாரு, உயிர்ப்பிக்கிறவர் வந்துட்டாரு, அற்புதத்தின் தேவன் வந்துட்டாரு. இப்ப என் நேரம் அற்புதத்தின் நேரம், என் நேரம் இப்ப விடுதலையின் நேரம். இப்ப என் வீட்டுல ஒரு உரத்த சத்தம் கேட்க போகுது. எப்பத்தா
திறக்கப்பட்டான என்ன அர்த்தம்? திறக்கப்படுவதாக. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் வீட்டுல ஒரு சத்தத்தை தேவன் இன்னைக்கு உரத்த சத்தமா துணிக்க பண்றாரு. எப்பதா அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், அடைக்கப்பட்ட வாழ்க்கை திறக்கும், அடைக்கப்பட்ட ஊற்று திறக்கும், சத்துரு அடைத்து போட்டதை தேவன் திறப்பார். ஆமென். எப்பதா அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்களால என்ன பண்ண முடியல? எடிங்க நீதானே வராரு வராருன்னு கேள்விப்பட்டோன்னே இங்கே தானே நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ரொம்ப வருஷம் கழிச்சு. வர்றாருன்னு கேள்விப்பட்டோன்னே காட்டுக்குள்ளே போய் நின்றுச்சு ஆளு. ஏண்டா தெய்வமே தெய்வமே தெய்வமே, சூப்பர்ல. இவ கேள்விப்பட்ட உடனே இவளால உட்கார முடியலங்க. என்ன பண்ண முடியல? இன்னைக்கு சொல்றேன், Let's go today. யார் வீட்டில் தெரியுமா ஏசப்பா இருந்தாரு? யார் வீட்டில் தங்கினார் தெரியுமா? இந்த லாசர் வீட்டில் தான், இந்த மரியாள் வீட்டில் தான். சொல்லுங்க, யார் வீட்டில் தங்கினாரு? இவங்க வீட்டில் தான் தங்கினாரு. ஆனா இப்போ தங்கினவர் இப்போ அந்த வீட்டில் இல்லை. அவர் இப்போ எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. அதனால அவனுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ என்ன நோய் வந்தது? சாவுக்கு எதுவான நோய். எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை போன வாரத்தில் பேசினாரு. நீங்க எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அப்பா நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க. என்ன தேடி? நான் இருக்கிற இதே இடத்துல நீங்க இருங்க. நான் வெளியே போயிட்டு உள்ள வரேன். என் இடத்தை விட்டு நீங்கிறாதுங்க. நான் உங்களுக்கு காணிக்க கொண்டுட்டு வரணும். அவரை நகர விடல. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிற வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கங்களேன், பிரதர் 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 பாஸ்டர் 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 உட்காருங்க 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 உட்காருங்கன்ட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? பரபரப்பா இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்களேன். அன்பு. ஆனா இதை கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்து வரான்னு தெரிஞ்சா அப்பத்தான் இந்த அம்மா வேலை செய்ய சமையல் கட்டு இருக்கிற மாதிரி நடிக்கும், ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி நடிக்கும். வானு கூட கூப்பிடாது, ஏதோ பேருக்கு வாங்க, இதுக்கு நீ கூப்பிடாம இருந்திருக்கலாமே. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை. கிதியோன் அப்படி இல்லை. என்ன பண்ண தெரியுமா? வந்துட்டாரு. சொல்லுங்க, என் மீட்ப, என் ரட்சக, என் இம்மான வேலை, என் அற்புதத்தின் நாயக வந்துட்டார். அவரை உட்காரவை. போயிடாதீங்க. கிதியோன் சொன்னா போயிடாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் கொண்டு வரேன். அந்த காணிக்கையை நான் கொண்டு வரேன். அந்த அப்பத்தை நான் கொண்டு வரேன். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவர் வந்த உடனே, ஏய் சாராள், எங்க கொடுத்த கன்றாடி அப்பாவுக்கு உட்கார வச்சு பந்தி விசாரிச்சு ஆகாரம் போட்டு அவரை திருப்தியாக்கி, ஆஹா சீமோன் ஒரு ஆள் இருக்கிறான். ஏசி வந்து காலை தொட்டாச்சு. இவன் சொல்றான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தொட்டது யாருன்னு உடனே திரும்பி சொன்னாரு. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி கூட தரல, அம்மா காலை கூட கழுவல.
ஆனா இவ கண்ணீராலேயே கால கழுவுறாயா. தெரிஞ்சுக்க, உங்க வீட்டில் அப்பாவை எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்க வீட்டில் ராஜாவை எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்க வீட்டில் என் ரட்சகரை எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்க வீட்டில் என் இம்மான வேளரை எப்படி வச்சிருக்கிறீங்க. உங்களை ரட்சிக்க வந்த, உங்களை மீட்க வந்த, உங்களை தூக்கி எடுக்க வந்த, உங்க வாழ்க்கையை மாற்ற வந்த என் மகிமையின் ராஜாவை உங்க வீட்டில் எப்படி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் தாகமா போனாரு, இந்த மரத்துல கனி உண்டுன்னு போனாரு. ஆனா அங்க அவர் சாப்பிடுறதுக்கு கனி இல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு சாப்பிட போறாரு, அங்க கனி இல்ல. வெளியே மட்டும்தான் ஜோல்டிங் சம்பாரா காத்திடா, உள்ள போய் தோண்டி பார்த்தா தெரியும் ஒரு மண்ணும் கிடையாது. ஆபிரகாம் பார்த்தான், என் அப்பா வந்துட்டாரு, அவரை பசியோட சாரால் அவிசுவாசியா இருந்தால் அடிச்சு சமைச்சு விருந்து போட வச்சுட்டான்ல, அவன் தானே ஆபிரகாம். ஐயா, ஒரு கிளச்சு தண்ணிய கொடுத்தாரே பலனை கொடுக்கிற என் ராஜா, அவருக்கு விருந்து செஞ்ச உன்னை விட்டுடுவாரா? அந்த விருந்தை சாப்பிட்டு ராஜா சொல்றாரு, டே ஆபிரகாம், எங்க ஆண்டவரே, உற்பத்தி காலத்துல சம்பர பௌடபட கதட கத்தனா ரகத்தனா பீடகத்தனா ரகத்தன பௌடகாசி ரைக்கனாரபே, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, சாரால் ஒரு குமாரனை பெற்றெடுப்பா, உங்க கையில வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இருக்கும். ஏன்னா என்ன பசியா விடல, நான் எதிர்பார்த்த ஆகாரம் அந்த கொளுத்த கன்று, நீ எனக்கு பந்தி விசாரிச்சுட்ட, அதனால நான் உன்னை திருப்தியாக்குவேன். நீ என்ன திருப்தியாக்கிட்ட, நான் உன்னை திருப்தியாக்குவேன். நீ நினைக்கிறதுக்கு மேல. என் அப்பா எத்தனை வீட்டில் பட்டினியா இருக்கிறாரோ, என் அப்பா எத்தனை வீட்டில் கண்ணீரோட இருக்கிறாரோ, என் அப்பா எத்தனை வீட்டில் கண்டுக்காம இருக்கிறாரோ. காண ஒரு கல்யாணத்தில், அந்த கல்யாண வீட்டில் என் அப்பா கண்டுக்காம இருந்தாரு. அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க ஓர சொந்தக்காரன் பந்தக்காரன் போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பொண்ணு மாக்கள் ஜோடி எடுக்கிறது எல்லாம் நடக்குது. ஆனா யாரை கண்டுக்கல? எத்தனை வீட்டில் கண்டுக்காம இருக்கிறாங்களோ. வைக்கிறேனே, ஓ, அவருக்கு தண்ணி கொடுக்கல, அவர் பாதத்தை கழுவல, அவருக்கு ஆகாரம் கொடுக்கல, அவரோட உட்காரல, அவரோட பேசல. மாத்தாள் மரியாள் எப்படி இருந்தாங்க? ஒருத்தி சமைச்சிட்டு இருக்கிறா, ஒருத்தி அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறா. அப்ப ரெண்டு பேர் அவருக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டை தான் மரண வீட்டை அற்புதத்தின் வீட்டா மாத்தினாரு, துக்க வீட்டை சந்தோஷ வீடா மாத்தினாங்க. ஏன்னா அப்பாவை வெறுமையா விடல. இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நிறைய வீட்டில் அப்பா இப்படித்தான் இருக்கிறாரு. நீங்களும் உங்களை யோசிச்சுக்கிடுங்க. இந்த பிரசங்கத்தை கொண்டு போனால் ரொம்ப போயிடும். எப்பத்தா எல்லைக்கே வந்திருக்கிறான். எப்பத்தா எனக்கு இது வரையிலும் 2 நாளைக்கு முன்னாடிலாம் பிரசங்கம் வந்ததில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு, எப்பத்தான்னு. எனக்கு ஒன்று அழுக வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் கையை மட்டும்தான் எதிர்பார்க்க தெரியும். அப்படித்தான் என்னை வளர்த்துட்டாரு, எங்களை வளர்த்துட்டாரு. வேற கரத்தை பார்த்து வளர்த்ததே கிடையாது. அவர் மனுஷ கரத்தை பார்த்து வளர்ந்ததே கிடையாது. ஒரு மனுஷ கரத்தை பார்த்து அவர் வளர்க்கவே இல்லை. அவர் கையை தொட்டு 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 அவர் கை பட்டு 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 பட்டு
சில நேரம் அடிச்சு, சில நேரம் தேற்றி, சில நேரம் காயப்படுத்தி, சில நேரம் காயம் கட்டி. அல்லேலூயா. அந்த கரத்தை பார்த்து பார்த்து வளர்ந்துருச்சா, அதனால உள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாது. இது கொன்னி வாய்தாயா, கொன்னி வாய்தா. ஏன்னா ஏன் அப்படி ஆக்குனார் தெரியுமா? டே என் மகன், நீ என்ன தவிர யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுடா. டே என் பிள்ளை, உன் வழி எனக்கு மட்டும்தான்டா தெரியும், உன் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், உன் கவலை எனக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்படித்தான் கொன்னி வாயா மாத்தினாரு. ஆதலால நான் தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுஷ கரத்தை பார்க்காம அவர் கரத்தையே பார்த்து வாழ்வதில் இந்த கட்டோட இருப்பது எனக்கு தோல்வி அல்ல, எனக்கு ஜெயமே. எப்பத்தா இந்த வார்த்தை கேட்ட உடனே பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னால் அழுது வந்துட்டே இருந்தது. அப்படியே நான் மறைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். அந்த வார்த்தை மேலே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். திறந்துடுங்கப்பா, வாசலை திறந்துடுங்க, என் மந்தைக்கு திறந்துடுங்க, என் மந்தைகளுக்கு திறந்துடுங்க, என் பிள்ளைகளுக்கு திறந்துடுங்க. உங்க கரத்தை நம்பி இருக்கிறாங்க, உங்க கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உண்மையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பத்தான ஒரு சத்தம் என் மந்தைகளின் வீடுகளில் உண்டாகட்டும். எப்பத்தாங்கிற ஒரு சத்தம் என் பிள்ளைகள் காதில் கேட்கட்டும். எப்பத்தாங்கிற ஒரு சத்தம் என் மந்த காது கேட்க உண்டாகட்டும். அது குறிப்பா அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த எப்பத்தா ஆமென். எல்லாரும் அந்த வார்த்தையின் மேல கையை வச்சு இந்த பிரசங்கத்தை நம்ம இன்னும் ஆவியானவர் கொண்டு போகிறபடி கேட்போம். இப்பதான் அந்த எல்லையை விட்டு வந்திருக்கிறோம். நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது. கனப்படுத்துங்க, வார்த்தையை கனப்படுத்துங்க. அதன் மேல கையை வச்சு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்குறார். டேய், நீ என் கரத்தையே பார்த்த, நான் உனக்கு கற்றுத்தரேன். நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவின் கையவே பார்த்து வளர்ந்தேன். அது மேல அப்படியே கையை வச்சு இப்போ ஒரு சத்தம் கேட்கணும். என்னுடைய கணிப்பின்படி 3 தடவை அந்த சத்தத்தை நம்ம துணிக்க பண்ண போறோம். எப்ப தாங்கிற ஒரு சத்தம், எப்ப தாங்கிற ஒரு சத்தம் 3 தடவை சொல்ல போறோம். 3ஆவது தடவை சொல்லும் பொழுது நீ ஆவில நிறைஞ்சு பிடிச்சு எலும்பி கத்தி கதறி அந்த அக்கினிக்குள்ள வந்துடணும். அதை மட்டும் சத்தத்தை உயர்த்தி ஆவில நிறைஞ்சு வாசிங்க. 34 அவர் அண்ணாந்து பார்த்தா நீங்க எதை அண்ணாந்து பார்க்கணும்? வேதத்தில் அவர் எத்தனை முறை வானத்தை அண்ணாந்து பார்த்தார் தெரியுமா? வர நாளில் பார்ப்போம். அநேகரை போஷிக்கிறதுக்காக அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. இவனுடைய வாழ்க்கையின் கட்டுகளை அறுக்கிறதுக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. இன்னைக்கு சொல்றேன், நீ வானம் பார்த்து நடக்கிற நபர், பூமி பார்த்து நடக்கிற பன்னி கூட்டங்கள் இல்லைன்னா, வானம் பார்த்து நடக்கிற யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்க குட்டிகள்னா, அதன் மேல கையா வச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவங்க வாசிக்கும் பொழுது நல்லா கேட்டுட்டு எப்பத்தா எப்பத்தா எப்பத்தான்னு உரத்த சத்தமா. ஏன் ஆண்டவர் அந்த மறைக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசினார்?
தேவன் கிட்டத்தட்ட 7 தடவை அந்நிய பாஷை பேசினார். அதை விளக்க 3 தடவை நான் சொல்றேன். இவளை எழுப்பும் பொழுது அவர் முதலாவது அந்நிய பாஷை பேசினார். இதற்கு முன்பதாக எவிரின் மகளை எழுப்பும் பொழுது அவர் அந்நிய பாஷை பேசினார். அடுத்தது பிதாவை நோக்கி தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்நிய பாஷை பேசினார். அதுபோல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், we counted rise back. அந்நிய பாஷை என்றால் ரகசியத்தை பேசுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, உனக்கு மட்டும்தான், உன் குடும்பத்துக்கு மட்டும்தான், இதை கேட்கிற உங்களுக்கு மட்டும்தான், அவர் கரத்தை எதிர்பார்க்கிற உங்களுக்கு மட்டும்தான். வாசிங்க வாசிங்க. அதுக்கு அர்த்தம் சத்தடா. எல்லாரும் ஆவில நிறைஞ்சு சொல்லுவோம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு மூணாவது தடவை சொல்ல போறோம். எல்லாரும் பைபிளை கீழே வச்சிடுங்க. அது அப்படியே உள்ள எழுதி உள்ள எரிஞ்சு கையை தட்டவங்க, ஆர்ப்பரிக்கிறவங்க, அப்படியே நிறைவேறவங்க எழுந்து நின்று அந்த வார்த்தையை கனப்படுத்தி இப்ப மூணாவது தடவை சொல்ல போறோம். எப்படி மகிமைப்படுத்த முடியுமா படுத்துங்க, எப்படி அதை பிரதிபலிக்கணும் பிரதிபலிங்க. எல்லாரும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவதாக 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 ஆமென். ஒரு நிமிஷம், எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, எப்பத்தா. நீங்க சொல்றத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எப்பத்தா. ஹலோ, தயவு செய்து அந்த எப்பத்தா இல்லைங்க, இருங்க நான் உள்ள வரேன். நீங்க சொல்ற எப்பத்தா வேற மாதிரி இருக்குது. அந்த எப்பத்தாவா சொன்னேன்? இல்ல இல்ல, நீங்க சொல்ற எப்பத்தா எப்பத்தான்னு சொல்லிடக்கூடாது, அப்புறம் அது மறுபடியும் எப்பத்தாவா மாறிடும். எப்பத்தா இல்ல, எப்பத்தா. அவங்க கையை பிடிச்சு குலுக்கி எப்பத்தா. நல்ல ஆழ்த்தா மாட்டி இருக்குது. என்ன சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க.
இருங்க 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 இருங்க. இல்லை நான் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உள்ள கடுப்போட சொல்ற மாதிரி தெரியுது. எப்பத்தானு முழு சந்தோஷமா ஏசப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைச்சு அந்த முள்ளு இருக்கிற அத்தனை மூச்சு காற்றையும் இந்த எப்பத்தாங்கிறதுக்காக வெளியே விட்டார். அது அடுத்த வாரம் பார்ப்போம் அந்த மூச்சு காத்து என்ன பண்ணுச்சு. ஏன் அவர் பெரும் மூச்சு அந்த இடத்துல விட வேண்டியதா இருந்தது? ஏன்னா அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறதுக்காக. அந்த அக்காவை என்கிட்ட கொடுங்க, கொடுத்துருங்க கொடுத்துருங்க, நான் தத்து எடுத்துக்கிறது. இதுதான் பெரிய மந்தையா இருக்குது. நீ நீ பிடிச்சுக்க, நீ விடாத பிள்ளை, நீ ஏன் பிடிச்சிக்க? நீ அந்த கை பிடிச்சிக்க. ஓ நீ அங்க பிடிச்சிக்க, இங்க பிடிச்சிக்க, அவளை அப்படியே பிடிச்சிக்க, ரொம்ப நல்லது. சொல்லுங்க. எங்க போய் உங்க பையன்கிட்ட சொல்றீங்க.